வடக்கு தெற்கு விரைவுச் சாலையின் கிலோமீட்டர் 183.2 வடக்கு நோக்கி செல்லும் பாதையில் 2 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு விரைவு பேருந்து ஓட்டுநர் மற்றும் ஒரு லாரி ஓட்டுநர் காயமடைந்தனர். அதே நேரத்தில் 10 பயணிகள் காயம் இன்றி உயிர் தப்பினர். விபத்து குறித்த தகவல் நேற்று மதியம் 1:45 மணியளவில் கிடைத்ததாக ஜாசின் மாவட்ட காவல்துறை தலைவர் லீ ராபர்ட் தெரிவித்தார். ஜொகூரில் உள்ள புக்கிட் கம்பீரிலிருந்து மலாக்காவின் அலோர் காஜா நோக்கி தவிட்டு சுமையுடன் லாரி சென்று கொண்டிருந்த வேளையில் மேலும் 10 பயணிகளுடன் விரைவு பேருந்து ஜொகூர் லார்க்கிலிருந்து சிரம்பான் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆரம்ப கட்ட விசாரணையில் 69 வயது நபர் ஓட்டிச் சென்ற லாரி இடது பாதையில் நேராக சென்று கொண்டிருந்தது கண்டறியப்பட்டது. அதே பாதையில் 44 வயது நபர் ஓட்டிச் சென்ற விரைவு பேருந்தை அவர் கவனிக்கவில்லை. மெதுவாக நகர்ந்து பேருந்தின் பின்புறத்தில் லாரி மோதியதாக லீ ராபர்ட் கூறினார். லாரி ஓட்டுநருக்கு தலை மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் பேருந்து ஓட்டுநருக்கு காலில் வலி ஏற்பட்டது. இருவரும் சிகிச்சைக்காக மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். விரைவு பேருந்து பயணிகள் 10 பேரும் காயம் இன்றி தப்பியதோடு மற்றொரு பேருந்தில் தங்கள் பயணத்தை தொடர்ந்ததாக அவர் தெரிவித்தார். நேற்று தங்காக் தஞ்சோங் அகாஸில் உள்ள சுங்கை மூவாரில் ஒரு பெண் ஓட்டிச் சென்ற எம்பிவி ரக வாகனம் கவிழ்ந்ததில் நீரில் மூழ்கி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆற்றில் சுமார் 100 மீட்டர் தொலைவில் பலத்த நீரோட்டத்தால் வாகனம் அடித்துச் செல்லப்பட்டதால் 20 வயது பாதிக்கப்பட்டவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. சம்பவம் நடப்பதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர் ஓய்வெடுக்க பொழுதுபோக்கு மையத்திற்கு தனியாக சென்றதாக தெரிகிறது. தங்காக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய செயல்பாட்டு தலைவர் ஜகைரி ஜுகோர் கூறுகையில், பிற்பகல் 3:48 மணிக்கு நிலையத்திற்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாக தெரிவித்தார். புதிய கணக்குகளுக்கான குறைந்தபட்ச வயது கொள்கையை 16ஆக அமல்படுத்த தவறும் சமூக ஊடக சேவை வழங்குநர்களுக்கு 100 மில்லியன் அபராதம் விதிக்க வேண்டும் என்று செனட்டர் டதஸ்ரீ எஸ் வேல்பாரி முன்மொழிந்துள்ளார். இந்த நிறுவனங்கள் ஈட்டும் பில்லியன் கணக்கான லாபத்தாலும் தீங்கு விளைவிக்கும் ஆன்லைன் உள்ளடக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அவசர தேவையாலும் இந்த மிகப்பெரிய அபராதம் நியாயப்படுத்தப்படுகிறது என்று அவர் வாதிட்டார். அபராதம் மிக குறைவாக இருந்தால் அவர்கள் தடுக்க மாட்டார்கள். அவர்கள் அபராதத்தை செலுத்தலாம் மற்றும் அதே குற்றத்தை செய்யலாம் என்றும் அவர் விநியோக மசோதா மீதான விவாதத்தின் போது கூறினார். பிந்துலு தத்தாவில் உள்ள சிம்பாங் ரூமா பஞ்சாக் கிரோ பாலியில் உள்ள தொழிலாளர் குடியிருப்புக்கு அருகில் உள்ள குளத்தில் விழுந்ததாக நம்பப்படும் ஒரு இளைஞனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 23 வயதான டேனியல் ஜிமாவ் என அடையாளம் காணப்பட்ட பாதிக்கப்பட்டவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. தத்தாவு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு அவசர அழைப்பு வந்ததை அடுத்து மீட்பு குழு விரைந்தது. ஆரம்ப கட்ட தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடங்கிய நிலையில் இரவு நேரத்திற்கு முன்பு பாதிக்கப்பட்டவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் நேற்று திங்கட்கிழமை தத்தாவு நிலையத்தைச் சேர்ந்த 14 பேர் கொண்ட குழுவுடன் மீட்பு நடவடிக்கை மீண்டும் தொடங்கியது. பிந்துலுவின் நீர் மீட்பு குழு, காவல்துறை மற்றும் சிவில் பாதுகாப்பு படை உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து நேற்று காலை 10:41 மணி அளவில் சுமார் 6 மீட்டர் ஆழத்தில் குளத்தின் அடிப்பகுதியில் பாதிக்கப்பட்டவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அவரது உடல் மீட்கப்பட்டு காலை 10:46 மணிக்கு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சாலை உள்கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக நாடு முழுவதும் சுமார் 20,000 சரிவுகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றில் 3,000 சரிவுகள் அதிக ஆபத்துள்ளவை என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்தஸ்ரீ அமாட் மஸ்லான் தெரிவித்தார். இந்த 3,000 சரிவுகள் சிவப்பு பகுதி என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் அவை நெருக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அமாட் மஸ்லான் தெரிவித்தார். தடுப்பு, நிலைப்படுத்தல் மற்றும் சேதமடைந்த சரிவுகளை சரி செய்தல் ஆகிய இரண்டிற்கும் அரசாங்க நிதி உதவி அடங்கும் என்று அவர் மேலும் கூறினார். நிலச்சரிவு சம்பவங்களுக்கு விரைவான பதிலளிப்பை உறுதி செய்வதற்காக மழைக்காலத்தில் பேரிடர் செயல்பாட்டு அறை செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.